அன்பின் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே குமார் சான்றா. குருவியும் பறந்தும் சிறிய ஒரு கதை. காட்டில் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டு இருந்தார். அவர் தொடையில் ஒரு சிட்டுக்குருவி வந்து உட்கார்ந்து முனிவர் அதை நோக்கினார். சிட்டுக்குருவியின் சின்னஞ்சிறு அழகான உருவை அவர் உள்ளத்தில் அன்பு பெரு செய்து ஆதரவாக அதன் முதுகை தடவி கொடுத்தார். அன்பின் மிகுதியால் அதற்கு தாம் கற்று கல்வி முழுவதையும் கற்றுக் கொடுத்தார். சிட்டுக்குருவி சிறந்த கல்வி அறிவு பெற்றது. அதை பறவைகளிடம் திரும்பி சென்றபோது எந்த பறவையும் கல்வியில் அதற்கு நிகராக நிற்க முடியவில்லை. எல்லா பறவைகளும் தன்னிடம் யோசனை கேட்க வந்தன. அதன் புகழ் எங்கும் பரவியது. புகழ் பெறும் பெருஞ்சிட்டுக்குருவிக்கு செருக்கும் பெருகியது. கல்வி கடலே தான் என்று நினைத்து கல்வி கடல் என்ற எல்லா பறவைகளையும் தன்னை அழைக்க வேண்டும் என்று அது விரும்பியதை சொல்லியதும் கல்வி கடல் சிட்டுக்குருவியார் அவர்களே வணக்கம் என்று சொல்லிதான் எந்த பறவையும் தன்னை அழைத்து பேச வேண்டும் என்று அது கூறியது. அவ்வாறு வணங்கிய பேசாத பறவைகளுடன் அது பேச மறுத்தது. நன்றி.